ஏப்ரல் இஸ் ஆட்டிசம் அவேர்னஸ் மந்த். ஆட்டிசம்னா என்ன, ஆட்டிசம் சில்ட்ரனுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், தென் ஏர்லி இன்டர்வென்ஷனோட இம்பார்ட்டன்ஸை பற்றி மக்களுக்கு சொல்கிறது தான் இந்த மாதிரியான டேஸோட மந்தோட ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது. உதாரணமாக ஒரு குழந்தை ஏர்லி சைல்டுக்குள்ள அம்மாவை பார்த்து சிரிக்க மாட்டேங்குது, கண்ணை பார்த்து பேச மாட்டேங்குது, ஒரு ஸ்பீச் டிலே இருக்குது, இல்லை அதே வயசுள்ள குழந்தையோட சேர்ந்து விளையாட மாட்டேங்குது அப்படின்னா ஆட்டிசமாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். ஆனால் அதை எப்போ உறுதி பண்ண முடியும்னா ஆட்டிசம்க்கு நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணணும். ஸோ அந்த ஸ்க்ரீனிங் பண்ணக்கூடிய பட்சத்தில் தான் ஆட்டிசம் இருக்குன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும், இல்லை இல்லைன்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஸ்க்ரீனிங் யார் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சைக்காட்ரிஸ்ட், பீடியாட்ரிஷியன், பீடியாட்ரிக் நியூராலஜிஸ்ட், தென் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ வீட்லேயே உட்காந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா சந்தேகம் மட்டும்தான் இருக்கும், ஆட்டிசம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்காது. ஸோ ஏர்லி ஸ்க்ரீனிங் பை தி எக்ஸ்பர்ட் ரொம்ப முக்கியங்க. ஸோ அப்போ தான் நம்ம ஒரு வேளை ஆட்டிசம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம அதுக்கு தெரப்பி கொடுக்க முடியும். ஐடியா என்னன்னு கேட்டிங்கன்னா early identification and early therapy. Thank you.